காஞ்சி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த டெல்லி ஆகாசபுரத்துக்கு நான் பேரரசா துரியராஜன் என்று சொல்கிறேனே. என் மனதில் வருத்தம் சொன்னா கண்ணே என்னன்னு கேட்டியா? மந்திரியாரே அப்படித்தான் மந்திரியாரே என்னுடைய மனக்கவலை என்று சொல்கிறேனே என்னன்னு கேட்டியா? இந்த உலகம் எல்லாம் நானே இந்த உலகமே நமது என்று இந்த உலகமே ஆள வேண்டும். இந்த மண்ணே நமது நமது என்று இந்த உலகமெல்லாம் நான் ஆள வேண்டும் என்று நாம் எண்ணம் கொண்டேனே எண்ணம் கொண்டேனே. ஆசைப்பட்டாலும் நீ வேற என்ன அவனுடைய எல்லாம் நானே யாரே பொன்பொருள் சொல்லக்கூடிய பொன்பொருள் மனிதன் காசு வந்து கிடையாது. பெண் என்று சொல்லக்கூடிய மங்கை மீது காசு வந்து கிடையாது. இந்த
மண்ணே நம்மளே ஆட வேண்டும், இந்த முடியே நம்மளே ஆட வேண்டும். அப்படி எண்ணம் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாண்டவரே நான் எப்படி செய்தேன், என்ன சூழ்ச்சி செய்தேன், எப்படி இருந்தா சரகூல போல சாருங்களே போல அமைத்து அறுக்கும் அழகை என்று சொல்கிறானே, எப்படி இந்த முடியாகப்பட்டது சந்திரை குலைத்து பார்த்தால் திருநாட்டு மகிமன் என்று சொல்லக்கூடிய திருநாட்டு மகிமனுக்கு பிறந்தவர்கள் ஒரு ஆண் பிள்ளைகள், பாண்டு மைந்தன் என்று சொல்லக்கூடிய பாண்டு மன்னனுக்கு பிறந்தவர்கள் ஐவராஜக்கள். இந்த சந்திரை குலைத்தில் பார்த்தால் யார் ஒருவரும் முன்னே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முடிய பட்டம் சூட்டுவார் என்று ஒரு பேருடைய கட்டளை. அதில் பார்த்தால் நாங்களோ 100 பேர்கள், பாண்டு மைந்தன் பிள்ளைகள் ஐவராஜக்களோ 5 பேர்கள், 105 பேர்கள் உள்ளவா. அதுல மட்டும் பிறந்தாரு யாரு? அந்த தேவடியா பசங்க. அப்படி தருமன் என்று சொல்லக்கூடிய தருமனுக்கு பட்டம் சூட்டி விடுவார் என்று மாமா 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 ஜெகடி மாமா யார் எனக்கு மாமா தாயுடன் பிறந்தவரே சகுனி மாமன். மாமா இந்த முடியாகப்பட்டது தருமனுக்கு பட்டம் சூட்டி விடுவார் மாமா. இந்த உலகத்தை நான் எப்படி ஆளுவது மாமா என்று மாமா எடுத்து சொல்லுகின்ற போது அவன் சொல்லியிருக்கிறார், தந்தையார் இருந்து இருமக்கடம் என்று சொல்லக்கூடிய கருமகண்ட தலைமலை இருக்கிறது, ஏன் அன்றைய கன்னிகை யாத்திரை முடிக்க வேண்டும் என்று சொல்லி வாயால் 5 ராஜுக்களோ சாயாக விலகக்கூடிய குந்தி அம்மையாரோ 6 பேர்களும் ஏழரை அன்று கன்னிகை யாத்திரை முடித்து வைத்தார். அந்த கன்னிகை யாத்திரை முடித்து விட்டு நாடு திரும்பினார்கள். அவர் வரக்கூடிய வேண்டும் என்று சொல்ல வேண்டும், மடிக்க வேண்டும் என்று பாரநாசியில் சொல்லக்கூடிய கங்கை கரையோரத்தில் வெடிப்பு கங்கை பெட்ரோல் விலகு என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு நட்பான பொருளாக என்று சொல்லக்கூடிய அருக்கு மாளிகை கட்டி 5 ராஜாக்களை உடல் பெற்றிருந்த தாய் அவர்களுடைய குந்தி அம்மையாரோ 6 பேர்களோ அந்த அருக்கு மாளிகையில தங்க வைத்து தீ வச்சு கொளுத்தினே. அந்த பாண்டவர் செத்துட்டாலும் தான் நினைச்சாங்க. எப்படி வந்தா தெரியுமா? அந்த மாறி
நாம் எண்ணம் கொண்டிருந்தேன். என்ன செய்தா அது வழியாக கௌரமாபுரி என்று சொல்லக்கூடிய பாஞ்சால மன்னன் ஆளக்கூடிய நாடு பாஞ்சால தேசம். அந்த பாஞ்சால தேசத்தில் பார்த்தால் அந்த அம்மா பாஞ்சாலி மூஞ்சல் அம்மா சனியவா என்னென்ன பெண்ண அவளையும் கட்டுறா இவளை கட்டிட்டு கூட என்ன பண்ணுது அப்படி என்னென்ன தெரியுமா? யாருமே வளர்க்க முடியாது இல்லை இம்மையமலை சாரில் இருக்கக்கூடிய அனுமதாதாலா என்று சொல்லக்கூடிய இந்த ஏற்றம் இல்லாதப்பட்டது. பாஞ்சவன் சுயர நாட்டியிருந்தார். 55 நாட்டு அரசருக்கு நிருபம் வந்தது. 55 நாட்டு அரசர் வந்தவங்க தண்ணே அந்த வில்லாகப்பட்டு ஒரு அரசரை வளர்க்கிறார்கள். யாருக்கு அந்த வில்லாகப்பட்டது வழியவில்லை. ஏழை ராமனர் போல அந்த நாள் உருவம் மாறி இந்த வில்லாகப்படுத்தி யாரு அந்த பொட்ட பையன் அந்த அர்ஜுன பையன் அந்த அர்ஜுனாகப்பட்டவே வில் வளர்த்தி பாஞ்சாலியை திருமணம் செய்து கொடுத்தாரே என் தெய்வமே. நாடு செடி விட்டோம். அப்படி இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் கவியாகப்பட்டதை செய்து அதுவுமே சாவல். ஆனா இந்த நாள் மனக்குறை ஏன்னா ஒரு கஷ்டம் தரப்புன்னா யார் சொல்லுவாரு? மாமா நாடு விளக்கு குத்து விளக்கு மாமனை பார்க்க வேண்டும் என்றால் கேளுங்கள் தாய் தந்த நாளிலே சராச்சகவதை ராஜசியாகம் என்று சொல்லக்கூடிய தர்ம மன்னன் பாண்டி மன்னனுக்கு ராஜசியாகம் செய்யக்கூடிய காட்சி சராச்சகன் தந்தை ராஜசியாகம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே இந்த வியாழக்கிழமை இரவு வியாழக்கிழமை இந்த இரவு இதே அலங்கார மேடையில் நடக்கக்கூடிய நாடகம் பகட துயில் அம்மன் வஸ்திரபங்கம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால துயில் என்று சொல்லக்கூடிய பகட துயில் இல்லையா? இந்த நாடகத்துக்கு 3 பேர் சொல்லலாம். அம்மன் வஸ்திரபங்கம் என்று சொல்லக்கூடிய பகட துயில் நாடகம் இதே அலங்கார மேடையில் அதி விமர்சையாக நடக்கும். எல்லாம் பார்த்துதான் நாடகம். அந்த சபைதலில் பார்த்தால் ஒரு தாயகத்தில் கரூர் வைக்கவில்லை என்ற அம்மல் நெருப்பு என்று சொல்லக்கூடிய சுவாரியில் 16 வயது மங்கையாக பிறந்தவள் அந்த அம்மையாருக்கு என்ன ஆபத்து வருகிறது? அந்த அம்மையாக மனம் கோலாமல் இருக்கிறாரா எப்படி இருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய காட்சி பகடத்தில் அல்லவா? அந்த அம்மையாருக்கு ஆடை என்று சொல்லக்கூடிய
அந்த அம்மையாருக்கு தத்துவரிசையில் சொல்லக்கூடிய